வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையா சுவையில சத்தான சுவையான கோதுமை சம்பா ரவை பாசிப்பருப்பு சேர்த்து சர்க்கரை பொங்கல் தாங்க செய்ய போறோம். நார்மல் அரிசி பொங்கலை காட்டிலும் இது வித்தியாசமான சுவையில ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு பண்டிகை காலங்களுக்கு ஸ்வீட் பலகாரமாகவும் செய்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம். ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்போ கோதுமை சம்பா ரவை பொங்கல் சேர்க்குங்க. குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சூடாகட்டும். இப்போ 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க. இதை நெய்யில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு சிலருக்கு நல்லா கழுவி பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டால் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நீங்கள் வறுத்துட்டு பொங்கல் செய்துக்கலாங்க. நான் இப்போ சுத்தமாக காட்டன் துணியில் தொடச்சிட்டு இந்த பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க, தூசியெல்லாம் இல்லாமல். லேசாக செவந்து வர அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்துக்கிட்டா போதும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். கருக விடாமல் பார்த்து பக்குவமாக வறுத்துக்கணும். இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை சம்பா ரவை எடுத்துருக்கேங்க. இதையும் நெய்யில் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுபட்டா போதுங்க. இப்போ 1 கப் கோதுமை சம்பா ரவைக்குங்க 3 கப் தண்ணி விட்டு வேக வைக்கும்போது சரியாக இருக்கும். இது கூட 1/4 கப் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கோம். தண்ணி சுடுதண்ணி எடுத்துக்கணுங்க. 3 கப் சுடுதண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு குக்கரில் 2 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இந்த பொங்கல் இலக்கமாக வேணும்னு விருப்பப்படுறவங்க 1/2 கப்புங்கிறது 1 கப்பு. இங்கே தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ மூடி போட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். 1 கப் கோதுமை சம்பா ரவை, 1/4 கப் பாசிப்பருப்புக்குங்க 1/2 கப் மண்டை வெல்லம் பொடிச்சு எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கூடுதல் இனிப்பு வேணுன்னா நீங்கள் 2 கப்பும் கூட எடுத்துக்கலாம். நான் இதில் 1/2 கப் எடுத்துருக்கேங்க. 1/2 கப்புக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை கொஞ்சமாக நெய்யில் வறுத்து எடுத்துருக்கேங்க. இப்போ குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சம்பா கோதுமை ரவை நல்லா வெந்திருக்கு. பாசிப்பருப்பு உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துருங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்திக்கலாம். இது கூடவே சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்திக்கலாங்க. வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டா போதுங்க. நீ நான் ஸ்டவ் பற்ற வைக்கல. ஸ்டவ் ஆன் செய்துட்டேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். நல்லா பொடி செய்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பொடி செய்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி இலக்கமாக இருக்கும்போது சூடாறும்போது உனக்கு கொஞ்சம் இருகலாய்க்கும். இப்போ வறுத்த முந்திரி, திராட்சை, பாதாம் கலந்துக்கலாங்க. இப்போ கோதுமை சம்பா ரவை பாசிப்பருப்பு சேர்த்து சர்க்கரை பொங்கல் செய்துட்டேங்க. இதில் பச்சை கற்பூரமெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கோவில் சர்க்கரை பொங்கல் சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வரப்போகிற வரலட்சுமி நோன்புக்கு ஆகட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஓணம் பண்டிகை, கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி இது எல்லாத்துக்குமே நம்ம சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம், பலகாரமாகவும் செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.